வணக்கம் நண்பர்களே. நம்ம கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் ஒரு டீம் வந்து ஒலிம்பிக்ல கூட இவ்வளவு தோத்துருக்காதீங்க. மனுஷன் பாத்தீங்க அப்படின்னா டாஸ வந்து இவ்வளவு தோத்துட்டு இருக்காரு. மேட்ச வின் பண்றாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் டாஸ கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணவே முடியல அப்படிங்கிறது தான் காரணம். உலகத்திலே ஒன்னா நம்பர் ராசி கட்டவன் நான் தான் நினைப்பேன். ஆனா என்ன விட ஒரு ராசி கட்டவன் பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதோட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டாஸ் தான் தோப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து பாருங்க, பவுலர்ஸ் எப்படி சொல்றாங்க, 210 ரன் அடிச்ச உடனே பாஸ் இதை வச்சு 16 ஓவர் வரைக்கும் தான் போக முடியும் சிஎஸ்கே பவுலர். அது உண்மைதான் போல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரன் அடிச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கே பவுலர் வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ 200லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 250லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16ல இருந்து 17 வரைக்கும் தான் போகும்னு நினைக்கிறேன். அதான் அழகா போட்டிருக்கு பாஸ் இதை வச்சு வெறும் 16 ஓவர் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போனா நீங்க என்ன பண்ணணும், 300 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் பார்த்து பவுலர் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நீங்க வந்து ஒரு டீம் வந்து 200 பிளஸ் அடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தெரிய வேணாமா இது வந்து எப்படி ஒரு சேப்பாக் பிச்சில் ஈஸியார் ஹைவேன்னு. அது உண்மைதான். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோன்னே ஏன் நானே வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி இன்னைக்கு என்னப்போ பேட்டிங் நல்லா ஆடுறானுங்களே பரவாயில்ல சிஎஸ்கே வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பஞ்சாப் பேட்டிங் பண்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து சிஎஸ்கே பிச்சில் ஈஸியார் ஹைவே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. ஏன்னா அவங்க வந்து ஈஸியா நம்ம டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது என்னடா இந்த மேட்ச் சாமிக்கு விட்டுட்டீங்களா, அதான் இல்ல இந்த சீசனையே சாமிக்கு விட்டுட்டோம். போற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 ஐபிஎல் சீசனும் சிஎஸ்கேக்கு சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்மளும் எவ்வளவுதான் கடந்து முட்டு கொடுக்கறது சப்போர்ட் பண்றது, 5 கப்பு ஆண்ட பரம்பரை அப்படின்னு நம்மளும் எவ்வளவு வாட்டி தான் சொல்றது. இவங்க போற போக்கு விளையாடுற பார்த்தா இந்த சீசனே வந்து பேசாம இப்பவே சாமிக்கு விட்டுறது வந்து நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இல்ல அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி கூட வேற இருக்கு, அவனுங்க என்னெல்லாம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் லாரியாம் 2 பாயிண்ட் ஈஸியா வாங்கிடுவாங்களாம் இவிய வந்து. இதெல்லாம் ஏய் என்னப்பா நியாயம் இது. நானே ஏற்கனவே சொன்னேன் இது பஞ்சாப் லாரி சாதாரண லாரி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பஞ்சாப் லாரி கிடையாது. இது வந்து புதுசா வந்திருக்க ஹீரோ ட்ரக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாரி. நம்ம ஹைவேல இன்னும் அடிச்சு தூக்கி போட்டு போறக்கூடிய பஞ்சாப் லாரி. நீ பஞ்சாப் லாரின்னு அசால்ட்டா நினைச்ச தெரியுமா, அங்கே நம்ம வந்து தோத்துட்டோம். ஸோ அதனால இந்த சீசன் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. ரொம்ப சங்கட்டமா தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு.